இந்தியன் 2 படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இதுக்காக அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற போஸ்டர். அந்த போஸ்டரில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போஸ்டரை பார்க்கும்போது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சாதாரண போஸ்டர் மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நிறைய கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த போஸ்டரை பார்க்கும்போது வந்து கமல்ஹாசன் அவர்கள் மாறு வேஷத்தில் வந்து எங்கேயோ உள்ள போகிறாங்க. எங்கேயும் கிடையாது, யூஎஸ்ஏ போலீஸாக வந்து மாறு வேஷம் போட்டுக்கிட்டு கமல்ஹாசன் அவர்கள் உள்ள போகிறாங்க. ஸோ வந்து இது வந்து நார்மலாக இந்தியன் படத்தில் நடக்கிற விஷயம் தான். கமல்ஹாசன் அவர்கள் நிறைய வேஷங்கள் போட்டு நிறைய பேரை கொலை பண்ணுவாங்க. இது வந்து சாதாரண விஷயம் தான். ஆனால் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அவர் கையில் வச்சிருக்க பேக், அந்த பேக்கோட லோகோவை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரிகிறது. அதில் வந்து மார்ச் 30 அப்படிங்கிற ஒரு கம்பெனி நேம் வந்து எழுதியிருக்கு. ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வந்து இந்தியாவிலையும் இருக்குது பிரான்ச்சஸ். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்களையும் அந்த பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த படத்தோட கருவே என்னன்னா, வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது தான். முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான படிப்புகள் கோடி ரூபாய் செலவு பண்ணி படிப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான வேலை வாய்ப்பு கொடுக்காம இருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் பற்றியும் அதுக்கப்புறமா வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றியும் வந்து பேசுகிற படமாக தான் இந்தியன் 2 திரைப்படம் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த மாஸ்டர்ஸ் 30 அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு சீன் வந்து இருக்க போகுது. அதை தான் வந்து போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரில் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து யாரெல்லாம் வியந்தீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.